என்ன சார் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, இன்ஸ்பெக்டர் வரல? சார் என்ன சார் இவன் ஆரம்பத்திலேயே ஸ்பீட் பிரேக்கர் போடுறான்? அவன் என்ன கேட்டாலும் வாயை மூடிட்டு பேசாம இரு. எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். ஓகே சார். என்ன சார் ஏதோ பர்சனலா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், கேஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம். ஐ, அதை இப்படி கேஸ பத்தி தெரியாமையே பேசுவீங்க? வழக்கமான கேஸ் தானே சார், நீங்க தான் நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஆச்சே, அதை எப்படி மறக்க முடியும்? ஜாக்கே நீ சும்மா இரு ஜாக்கே. சார் வந்து உட்காருங்க சார். அது சார் இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்த சொன்னேன். சொன்னாரு சார், சொன்னாரு. ஆனா அவரெல்லாம் இங்க வருவாருன்னு எதிர்பார்க்காதீங்க. அவருக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால என்ன விஷயமா இருந்தாலும் என்ன முடிச்சு கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. அது எப்படி சார் அவர் பொறுப்பு இல்லாம அப்படி சொல்ல முடியும்? செல்லாது. நான் மேலதிகாரிட்டு போறேன். எங்க ஐஜி, எங்க டிஐஜி, எங்க டேய் சும்மா இருடா. சரி, அவர் வர வேண்டாம் சார். நீங்க இப்பவே போய் பொம்மையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுங்க. எங்க பையன் கஷ்டப்படுறது எங்களால பாத்துக்கிட்டே இருக்க முடியல. பண்ணிடலாமா? பதட்டப்படாதீங்க, பண்ணிடலாம். என்னாச்சு சார்? நான் காலையில எந்திரிச்ச உடனே வீடு முழுக்க தேடுனீங்க இல்லையா? எங்கேயுமே பொம்மை இல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கீங்க, வரவே இல்ல. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க, கரெக்ட் தானே? கரெக்ட். கரெக்ட் சார். சூப்பர் சார். ஆனா நீங்க எவ்வளவு தேடினாலும் பொம்மை கிடைக்க மாட்டா. அந்த புக்கு கிடைச்சாதான் பொம்மை கிடைப்பா. அது என்ன புக்கு? பொம்மை இந்த உலகத்துக்கு வர காரணமா இருந்த புக்கு. முதல்ல அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். சார் அந்த புக்கு சார். ஓ அந்த புக்கா? சரி நீ நோட் பண்ணி. சரி சார். வேற ஏதாவது புது தகவல் இருக்கா சார்? இல்ல சார். சார் நீங்க தான் இந்த தடவையும் பொம்மைய பத்திரமா எங்க கிட்ட ஒப்படைக்கணும் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், பண்ணிடலாம். அவ்வளவுதானே, வரட்டுங்களா? சார் என்ன கிளம்புறேன்னு சொல்றீங்க? பொம்மையை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போங்க சார். கண்டிப்பா கிடைச்ச உடனே உங்களுக்கு கால் பண்ணிடுறோம் மேடம். அதெல்லாம் முடியாது. அந்த புக் எனக்கு இப்ப வேணும். அதை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போங்க. நீங்க போலீஸ் தானே? பிட்டு அழுவாதடா பிட்டு. கண்டிப்பா போலீஸ் அங்கிள் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரா, பொம்மி கிடைச்சிருவாடா. டேய் அழாதடா பிண்டு, நீ அழுதா அம்மாவும் அழ வேண்டாம். சார் பையனை கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போங்க சார். நீங்க இருக்கம்பா, சாரை கூட்டு போ சொல்லுங்க. ஜாக்கே பிட்டுவ கூட்டு போ. யாருகிட்ட? டேய் வாடா போ. வா. என்ன சார் சொல்லுங்க சார். சார் பர்சனலா இன்ஸ்பெக்டர் சார் சில அட்வைஸ்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னார். உங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும் எங்களை மாதிரி. இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் அந்த குழந்தைய தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டு இருக்கீங்க? அவர் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னாராமே அந்த குழந்தைய மனநல காப்பகத்தில் சேர்த்துருங்கன்னு. சார் இப்போ உங்களுக்கே தெரியாமல் போய் சேர வேண்டிய இடத்துல அந்த குழந்தை போய் சேர்ந்துருச்சு நினச்சிக்கிட்டு நிம்மதியாக அடுத்த வேலையை பாருங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் கோபம் கூட வரலாம், ஆனால் அதுக்காக வந்திருக்கிற கான்ஸ்டபிள் மேலே உங்கள் கோபத்தை காட்டிடாதீங்க. நான் சொல்கிற நல்லது உங்களுக்கு போக போகத்தான் புரியும். இன்ஸ்பெக்டர் சொல்ல சொன்னதை சொல்லிட்டேன். அப்போ நான் வரட்டுங்களா? இன்னொன்று கூட சொல்ல சொன்னாரு. இனிமே அந்த குழந்தை விஷயமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த ஃபோனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா உங்களை மாதிரி வெட்டி வேலை பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை, நிறைய வேலை இருக்கான். நீங்கள் மனசை தேர்த்துக்கிட்டு நடக்க வேண்டியதை பாருங்க. நமக்கு தெரியாம தான் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இது நான் சொந்தமாக யோசிச்சு சொன்னது. நல்லா இல்லை சார், ஒரு ரியாக்ஷனும் இல்லை சார். நல்லதுன்னு நினச்சி கிளம்பு, நம்ம வந்த வேலை முடிஞ்சு போச்சு. வரட்டா? போயா சீக்கிரம் போ. ஆமாம். அடேங்கப்பா, இந்த இடம் ரொம்ப செமையா இருக்கு பாருங்களேன். வாவ், இப்போ நான் ரொம்ப சூப்பரா ஃபீல் பண்றேன். நானும் தான். சரி இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அது என்னவா இருக்கும்? நம்ம இப்ப பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் அது இருந்த இடத்துலயே வைக்கணும். ஆமா,
இதெல்லாம் நம்ம கொண்டு போய் வச்சாதான் நம்மளால சாப்பிடவே முடியும். எனக்கு இப்ப ப்ராஜெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கிளம்பணும். எனக்கு நல்லா தூக்கம் வருது. ஏன்னா நேத்து நல்லா தூங்கல. நான் போய் தூங்க போறேன். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஹே, எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க. சொல்றத கேளுங்க. என்னாச்சு? உங்களோட கிளீனான ஸ்டஃப்ஸ் எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போக போறீங்களா? ஆமா, இது எல்லாத்தையும் நாங்க அப்புறம் வந்து எடுத்துப்போம். நானும் அப்படிதான் பண்ண போறேன். இதுதான் உங்களுக்கு இப்ப முக்கியமான வேலை. இதை விட்டுட்டு நீங்க ஏன் அதை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்ல முடியுமா? ஆமாமா, சரியா சொன்ன. இப்பதான் என் புத்திக்கு எல்லாம் வரைச்சது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. நானும் பின்ட்டுவும் உங்கள மாதிரி தான் இருந்தோம். க்ளீன் பண்றது ரொம்பவே போரான விஷயம் தான். இப்பதான் சரியா பேசுற. ஆனா இதுவே கொஞ்சம் ஜாலியா இருந்தா நல்லா இருக்கும்ல. சரியா சொன்ன. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். இதுல 5 நன்மைகள் இருக்கு, தெரியுமா? அத நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன், நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம க்ளீனா இருந்தாதான் எந்த ஜெர்ம்ஸும் நம்மள பாதிக்காது. அந்த ஜெம்ஸ்னால தான் நம்ம நாட்டுல இருக்க பல பேருக்கு வியாதிகள் வந்துட்டு இருக்கு. கிளீனா இருந்தாதான் நம்ம பாக்குறதுக்கும் நல்லா இருப்போம். நீங்க நல்லா இருந்தாதான் உங்க எண்ணமும் நல்லா இருக்கும். என்னுடைய வீடு மட்டும் நீட்டா இருந்துச்சுன்னா நான் கவலைப்பட மாட்டேன். எல்லாமே பக்காவா க்ளீனா இருந்துச்சுன்னா நான் அதை அசிங்கப்படுத்துவேன். ஆல்ரெடி இவன் எல்லாத்தையும் அசிங்கமா தான் வச்சிருக்கான். 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம இப்போட இடத்த க்ளீன் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும்ல. அப்படி பண்ணா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்ப நான் எந்த கேம் விளையாடுறதுக்கு தயாரா இல்ல. ஏன் தெரியுமா? நான் இப்ப ரொம்ப டயர்டா இருக்கேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேம் விளையாடினா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இது ஒரு வித்தியாசமான விளையாட்டு. உண்மையாவா? எல்லாரும் சீக்கிரம் வாங்க. எல்லாரும் அதை ஒற்றுமையா சேர்ந்து செய்வோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். நானும் ரெடியா இருக்கேன். ஓகே, வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். இந்தா. ஹோ, கம் ஆன், நம்மளால பண்ண முடியும். ஹே மாயா, இது உண்மையாவே நல்ல ஐடியா. நன்றி. ஆனா இதுக்கு முக்கிய காரணம் பூமி தான். எனக்கு ஒண்ணு நீ நன்றி சொல்ல வேணாம். ஹே, எல்லாரும் என்ன பண்றீங்க? சொல்லுங்க, வேலைய ஆரம்பிங்க. சாரி. 2 மினிட்ஸ்க்குள்ள இதை முடிச்சிட முடியும்னு எனக்கு அப்படி ஒண்ணு தோணவே இல்லையப்பா. ஓகே, 8 வினாடிகள் மிச்சம் இருக்கு. 7 6 5 4 3 2 1. நம்ம சாதிச்சிட்டோம். ஹிப்பி. டேய், ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? எந்திரா. என்ன விடுங்க மாமா. நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன? ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? பொம்மியை கண்டுபிடிச்சிடலாம்டா. என்னை ஏமாத்ததுக்காக போய் சொல்லாதீங்க மாமா. இந்த வீட்ல இருக்க எல்லாரும் அந்த போலீஸ் அங்கிள் சொன்ன மாதிரி பொம்மையை மறந்துடுவீங்க. அதை எப்படா பொம்மியை மறக்க முடியும்? ஏய், அவன் சொல்றதெல்லாம் கேட்டு குழம்பிக்கிட்டு இருக்காதடா. நீங்க பாக்கல, அந்த போலீஸ் அங்கிள் பேச பேச அம்மா அப்பா அமைதியா கேட்டுட்டு இருந்தத. அதுக்காக அவங்ககிட்ட போய் சண்டையாடா போட முடியும்? ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வர்றதுன்னா பயந்துட்டு இருக்காங்க. அதனால நம்புற மாதிரி ஏதாவது நடிச்சிருப்பாங்கடா. முதல்ல என்னைய நம்பணும் மாமா. அப்பதான் பொம்மையை கண்டுபிடிக்க முடியும். உன்னை என்னடா நம்பாம விட்டாங்க? எல்லா விஷயத்தையும் உன்னை கேட்காம செய்யறாங்களா? மாமா, பொம்மை யாரு? என்னடா இது கேள்வி? சொல்லுங்க மாமா. உன் ஃப்ரெண்டு. அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எந்த உண்மையும் உங்களுக்கு தெரியாது. அந்த உண்மையை நம்பவும் தயாரா இல்ல. அந்த புக் இல்லாம பொம்மையை கண்டுபிடிக்க முடியாது. அந்த உண்மையை நான் நம்புறேன். போதுமா? என்னை சமாதானப்படுத்த போயே நடிக்க வேணாம்.
உண்மை எனக்குள்ளே இருக்கட்டும். டேய் நம்புறவங்களுக்காவது உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? பொம்மி யாரோ பிளான் பண்ணி போக வச்சிருக்காங்க. நீங்க எங்க தேடினாலும் பொம்மி கிடைக்க மாட்டா. புக்கு கிடைக்காம பொம்மியை தடுறது அர்த்தமே இல்லை. இது நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? இப்ப அந்த புக்கு கிடைச்சா பொம்மி கிடைப்பான்னு சொல்ற. சரி விடு, நான் அந்த புக்கை கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு அந்த புக் எடுக்கணும்? அந்த புக்கை வச்சுதான் பொம்மியை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதையும் நம்புறேன். அதை கண்டுபிடிச்சு தர வேண்டியது என் பொறுப்புடா. சரியா? சரி, எனக்கு அந்த புக்கு வேணும். டேய் நான் ஒரு டிடெக்டிவ்டா, உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்குடா சந்தேகப்படுற? நாலா பக்கம் விசாரிக்கலாம், புக்கை கண்டுபிடிக்கலாம். மாமா, பொம்மியை என்னை விட்டு போனா. நான் அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். டேய் இந்த வீட்டுல எல்லாரும் தானடா அவன் மேல பாசம் வச்சிருந்தோம். என்ன நடந்துச்சுன்னு தெரியலடா. முதல்ல புக்கை கண்டுபிடிப்பேன்டா. நீ முதல்ல தயவு செய்து அழுவுறது நிப்பாட்டு. அவளுக்கு தெரியல மாமா எனக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு. அப்புறம் எப்படி தப்பா முடிவெடுத்தா? டேய் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால அவ கிடைக்க போறதில்லடா. உனக்கு பொம்மி வேணும்னா நீ இந்த மாமாவை நம்பு, சொல்றது கேளு, கண்டிப்பா அவ கிடைப்பா. என்னால தாங்க முடியல மாமா. அவ என் மேல பாசம் வச்சிருந்த மாதிரி தானே இந்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் அவ பாசத்தை காட்டினா. மறக்கிறத பத்தி எப்படி யோசிப்பாங்க? டேய் நீ ஏன் ஒரு முடிவுக்கு வராதடா. எல்லாரும் அவ இல்லைன்னு உடனே வருத்தமா தான் இருக்காங்க. இந்த வீட்டுல அவளும் ஒரு பொண்ணு மாதிரி தான், ரொம்ப ஃபீல் பண்ணாத. இப்பவும் அப்படித்தான் யோசிப்பாங்க அவங்க எல்லாம். இங்க பாரு, இந்த வீட்டுல அவளுக்குன்னு ஒரு இடம் உண்டு. டேய் டேய் ஒண்ணு இல்லடா, இல்லடா ஒண்ணு இல்ல, அழாத வா. பாஸ்கர், பாஸ்கர், யோசனை ரொம்ப பலமா இருக்கு. உங்களுக்கு தெரியாம நல்லது நடந்துருச்சுன்னு நினைச்சு எல்லாத்தையும் மறந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன பேசுற? அப்படி நான் யோசிப்பேனா? அப்புறம் போலீஸ் வந்துட்டு போனதுல இருந்து எந்த சத்தமும் இல்லாம இருக்கீங்க. கல்பனா, உன்னை தாண்டி பொம்மி மேல அன்பு அக்கறை எனக்கு இருக்கு. அவளை நம்ம வீட்டு பொண்ணாத்திரம் இவ்வளவு நாள் வச்சிருந்தோம். ஆனா இப்ப நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. பாஸ்கர், நம்ம வீட்டுக்கு சந்தோஷம், வெற்றி, சிரிப்பு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தவ பொம்மி. அவ இல்லாத இந்த வீடு வாய்ப்பே இல்ல. அது எனக்கு தெரியும். ஆனா ஒருவேளை பொம்மி அவ வீட்டுக்கு போயிருந்தான்னா? இந்த தேவையில்லாத கேள்வி எல்லாம் இப்போ தேவையில்ல. எனக்கும் பின்ட்டுக்கும் பொம்மி வேணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கறத மட்டும் நீங்க யோசிங்க. எனக்கு தான் பொம்மி வேணும். அவ இல்லாம நான் மட்டும் எப்படி இருப்பேன்? அந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியுமா பொம்மி நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா, நமக்காக என்னெல்லாம் பண்ணான்னு? அவங்க சொல்றதுக்காக எல்லாம் நான் விட போறது இல்ல. நம்ம பையனுக்காகவும் நமக்காகவும் பொம்மியை கண்டுபிடிச்சுதான் தீருவேன். ஆனா எங்க போய் தேடுறதுன்னு தான் தெரியல. இந்த நேரத்துக்கு அவ எங்க போய் கஷ்டப்படுறாளோன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சாரி பாஸ்கர், எப்படியாவது பொம்மிய திருப்பி கொண்டு வந்துடணும்னு பதட்டத்துல அப்படி பேசிட்டேன். அதே பதட்டம் தான் கல்பனா எனக்கும். இதுக்கு முன்னாடியும் பொம்மி வீட்டுல இல்லாம இருந்திருக்கா. நாமளும் தேடுவோம், அப்புறம் கிடைச்சிருவா. ஆனா பின்ட்டு பொம்மி காணாம போனதை நினைச்சு கவலையே பட மாட்டான். இப்ப அவளுக்காக அழுகுறான், எல்லாரையும் வெறுத்து ஒதுக்குறான். இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது. நீ அந்த புக்க பாத்தியா? என்னங்க நீங்களும் பின்ட்டு மாதிரி? இல்ல, இப்ப எல்லாத்தையும் நம்ப வேண்டி இருக்கு கல்பனா. புள்ள மேல வச்சிருக்கிற பாசம், எதிரில இருக்கிற நம்பிக்கை, அவநம்பிக்கை எல்லாத்தையும் தூக்கி போட வச்சிருச்சு. எனக்கு அந்த புக்க பத்தி எதுவும் தெரியாது. இன்னும் நான் பொம்மிய நம்புறேன்.
அவ இல்லாம இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த புக்க நான் நம்பல. என்னங்க நைட் டைம்ல எங்க போறீங்க? இரவு பகல் பார்க்காம எல்லா வழியிலையும் நான் பொம்மையை தேட போறேன். நம்மளோட சந்தோஷம், சிரிப்பு எல்லாத்தையும் திருப்பி கூட்டு வரலாங்கிற நம்பிக்கையோட தான் நான் போறேன். சாரி பொம்மி, நீ நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனா உன்னை விட எனக்கு பிண்டு தான் முக்கியம். நீ இருந்தா அவன் என்னை மறந்துடுவான், எங்க கூட விளையாட மாட்டான். நான் தப்பு பண்ணியிருந்தாலும் இதுதான் சரின்னு நம்புறேன். சாரி பிண்டு, எனக்கு நீ மட்டும்தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட். பொம்மிக்கு நிறைய ஃப்ரெண்டுங்க கிடைப்பாங்க, ஆனா எனக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கவே மாட்டான். பொம்மி உனக்கு வேண்டாம். டேய் டேய் ஜாக், ஐ அக்கா, அக்கா என்னடா பண்ற? நீ சாயங்காலம் தானே வருவ, அதுக்குள்ள இப்ப எதுக்கு வந்த? டேய், கழிச்சு போறதுக்கு இன்னும் சாமானும் உடைச்சு போறதுக்கு இன்னும் சாமானும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா? டேய், அரிசி எல்லாம் கொட்டி வச்சிருக்கியே. அக்கா, டைமிங் மிஸ் பண்ணது நீதான். எங்களோட பிளானே சாயந்தரம் நீ வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் தேடிட்டு மறுபடியும் எடுத்து வைக்கிறது தான். ஆனா அதுக்குள்ள நீ வந்துட்ட. என்னத்தை தேடிட்டு? ஐயோ உளறிட்டனே. என்ன ஓட்ட வாய், நீங்க எல்லாம் சொல்றது கரெக்ட் தாக்கா. டேய், இப்ப என்னதான் தேடுறீங்க? சொல்லி தொலைங்கடா. நாங்க என்னுடைய டாஸ்லாண்ட் புக்கை தேடிட்டு இருக்கோமா. அதுக்காக வீட்டையே ரெண்டாக்கி வச்சிருப்பீங்களாடா? அம்மா, எங்களுக்கு பொம்மி தாமா முக்கியம், வீடு இல்ல. எல்லாத்தையும் நாங்க எடுத்து வச்சிரோம், நீங்க உங்க ரூமுக்கு போங்க. ஏண்டா இப்படி பேசுற? எங்களுக்கும் பொம்மி தாண்டா முக்கியம். தெரியுமா, போலீஸ் அங்கிள் சொன்ன ஐடியா என்னன்னு எனக்கும் தெரியும். அவர் சொல்லிட்டா நாங்க கேட்டுருவோமாடா? ஏண்டா அம்மாவையும் அப்பாவையும் இப்படிதான் புரிஞ்சுப்பியா? உங்க அப்பா நேத்து ராத்திரி பொம்மைய தேடிட்டு போனாரு, இன்னும் வீட்டுக்கு வரலடா. எங்கெங்கெல்லாம் டூ வீலர்ல தேடிட்டு இருக்காரு.
ஏன் நானும் இவ்ளோ நேரம் எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் போய் தேடிட்டு இப்பதான்டா வீட்டுக்குள்ளேயே வரேன். எங்களுக்கும் பொம்மைய பிடிக்கும்டா. நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ அதே அளவுக்கு கஷ்டம் தான்டா நாங்களும் படுறோம். சரிம்மா, நான் நம்புறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. Bommy and friends. சில பொய்கள் வெல்லவே பல உண்மை சொல்லவே ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். Bommy and friends.